அதே போல அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்துடைய சட்டங்கள் இருக்கிறது அல்லவா, இஸ்லாத்திலே இது கூடும் இது கூடாது என்கிற பொதுவான மார்க்க சட்டங்கள் இருக்கிறது அல்லவா, இதனை இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்வார்கள், இஸ்லாம் அடிப்படையான 5 அம்சங்களுக்காகத்தான் இந்த சட்டங்களை வைத்திருக்கிறது. உதாரணமாக கொலை செய்வது கூடாது, களவெடுப்பது கூடாது, விபச்சாரம் செய்வது கூடாது, இப்படி எத்தனையோ கூடாது என்கிற தலைப்பு இருக்கிறது. அதே போல எத்தனையோ விஷயங்களை செய்ய சொல்லி இருக்கிறது இஸ்லாம். இந்த எல்லா சட்டத்திட்டங்களையும் மொத்தமாக சுருக்கி ஒரு 5 தலைப்பிற்குள் சொல்வார்கள் இஸ்லாமிய அறிஞர்கள். அதாவது மொத்த இஸ்லாமிய சட்டத்திட்டமும் ஒன்று மார்க்கத்தை பாதுகாப்பதற்கான சட்டத்திட்டங்கள், இபாதத் விஷயங்கள் எல்லாம் மார்க்கத்தை பாதுகாப்பதற்கான சட்டத்திட்டங்கள். அடுத்தது இஸ்லாத்திலே நீங்கள் பார்க்கலாம், ஹிஃப்துன் நஃப்ஸ் என்கிற அடிப்படையான உயிரை காப்பதற்கான சட்டங்கள். ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு இஸ்லாம் உயிரை காக்க சொல்லி இருக்கிறது என்றால், அவனுடைய உயிரை அவன் போக்கிக் கொள்ள முடியாது. உலகத்தில் அப்படி எந்த சட்டமும் கிடையாது. ஒருவன் யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் தற்கொலை செய்து கொள்ளலாம் உலகத்தின் கணக்கிலே. உலகத்துடைய சட்டங்களின் அடிப்படையிலே நான் என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளப் போகிறேன் என்றால் யாரும் அதிலே தலை போட முடியாது. ஆனால் இஸ்லாம் சொந்த உயிரை கூட நீ விடக்கூடாது, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய அஜல் இருக்கிற வரைக்கும் நீ வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. எனவே இஸ்லாத்தில் உள்ள அந்த கொலை கூடாது. அதே போல இதனோடு சம்பந்தப்பட்ட சட்டங்களை பார்ப்பீர்களாக இருந்தால் அது அதாவது மனித உயிர்களை காப்பதற்கான சட்டங்கள். அப்ப அங்கே ஒழுக்கம், அஹ்லாக், பண்பாடு உள்ள ஒரு சமூகம், தன்னை அழித்துக் கொள்ளாத பிறரை அழிக்காத ஒரு சமூகத்தை இஸ்லாம் உருவாக்க விரும்புவதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது ஹிஃப்துல் அக்ல் என்று சொல்வார்கள், அதாவது புத்தியை பாதுகாப்பதற்கான சட்டங்கள். புத்தி உள்ளவனுக்கு தான் மார்க்க சட்டம். அதே போல அவன் தன்னை போதையினால் இன்னொரு காரணங்களால் தன்னுடைய புத்தியை அழித்துக் கொள்ளக்கூடாது, தன்னை மடையனாக்கி கொள்ளக்கூடாது, தன்னுடைய சிந்தனை தடுமாற்றங்களை உண்டாக்கி கொள்ளக்கூடாது என்று இஸ்லாம் நமக்கு சட்டங்களை, அதாவது இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்களில் ஒரு பகுதி இருக்கிறது புத்தியை பாதுகாப்பதற்கான சட்டத்திட்டங்கள். அதனால் தான் போதை கூடாது என்று சொல்லி இருக்கிறது, போதையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கூடாது என்று சொல்லி இருக்கிறது. அது ஒரு தனித்தலைப்பு. அதே போல இஸ்லாத்துடைய இன்னொரு பகுதியை எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால் மானத்தை காப்பதற்கான சட்டத்திட்டங்கள். நாங்கள் அடுத்தவனுடைய மானத்தை போக்கக்கூடாது, அது பெரிய கண்ணியமான ஒரு விஷயம் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அடுத்தவனுடைய மானத்தோடு சம்பந்தப்பட்டதுதான் இந்த பொறாமைப்படுவது, புறம் பேசுவது, கோல் சொல்வது, எல்லாமே பிறருடைய வாழ்க்கையில் நாங்கள் கையடிப்பது. அந்த பகுதியை இஸ்லாம் பெரும் அளவு தடுத்து வைத்திருக்கிறது. அதே போல ஹிஃப்துல் மால் என்று சொல்வார்கள், பொருளாதாரத்தை பாதுகாக்கிற சட்டத்திட்டங்கள். அப்ப பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட வட்டியோடு சம்பந்தப்படுகிற வாழ்க்கையாக இருக்கலாம், அதே போல நாங்கள் மோசடி செய்து பொருளாதாரத்தை எடுப்பதாக இருக்கலாம், அளவை நிர்வையில் மோசடி செய்வதாக இருக்கலாம். இப்ப இஸ்லாத்துடைய மொத்த சட்டத்திட்டங்களையும் எடுத்து தொகுத்து இந்த 5 தலைப்பிற்குள் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லித் தருவார்கள். இந்த 5 பிரதான அம்சங்களை மையப்படுத்தியதாகத்தான் இஸ்லாமிய அஹ்காம் என்கிற சட்ட பகுதிகள் இருப்பதாக இஸ்லாமிய அறிஞர்கள் நமக்கு சொல்லுவார்கள். இப்ப இந்த இடத்தில் நான் சொன்ன இந்த பிரதான 5லும் அந்த தீன், முதலாவது மார்க்கத்தை பாதுகாப்பது என்கிற பகுதியில் இபாதத் செக்ஷன் எல்லாமே வந்துவிடும். அதற்கு பிறகு இருக்கிற பிரதான 4 பகுதியை பாருங்கள், உயிரை காப்பது, அறிவை காப்பது, மானத்தை காப்பது, பொருளாதாரத்தை காப்பது என்கிற இந்த 4 பகுதியும் மனித வாழ்வோடு சம்பந்தப்பட்டது, பண்பாட்டோடு சம்பந்தப்பட்டது, ஒழுக்கத்தோடு சம்பந்தப்பட்டது. இன்று நடக்கிற உலகத்தில் நடக்கிற அத்தனை கிரைம் லிஸ்டையும் எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால், குற்றவியல் பட்டியலை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால் இந்த 4க்குள்ளதான் நடக்கும். கொலையோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும், அல்லது மானத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும், அல்லது அவனுடைய புத்தியை பழுதாக்கக்கூடிய குற்றங்களாக இருக்கும், அல்லது பொருளாதாரத்தை திருடுகிற களவு ஏமாற்றமாக இருக்கும். இப்படித்தான் உலகத்தில் நடக்கிற பெரும்பான்மையான குற்றங்களுக்கு பின்னால் இந்த 4 தலைப்பு தான் வரும். இஸ்லாம் இந்த மொத்த சட்டத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக தந்ததில் பிரதான நோக்கம், இது எல்லாவற்றின் மூலமாகவும் ஒரு நோக்கம் இருக்கிறது, சுவர்க்கம், மறுமையில் வெற்றி என்று ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆனால் உலக வாழ்வில் இந்த பிரதான 4 நோக்கங்கள் மையப்படுத்தப்பட்ட நிலைமையில்தான் இஸ்லாத்திலே சட்டங்கள் இருக்கின்றன. அப்படி என்றால் மனிதனை இப்படி தன்னுடைய உயிரை காப்பாற்றுகிற, பிற உயிர்களை காப்பாற்றுகிற, தன்னுடைய அறிவையும் பாதுகாத்துக் கொள்கிற, பிற மனிதனுடைய அறிவையும் பாதுகாத்துக் கொள்கிற, தன்னுடைய மானத்தை காப்பாற்றிக் கொள்கிற, பிறருடைய மானத்தையும் காப்பாற்றுகிற, தன்னுடைய பொருளாதாரத்தையும் பாதுகாத்துக் கொள்கிற, பிறருடைய பொருளாதாரத்தில் கையடிக்காத ஒரு ஒழுக்கமான மனிதனைத்தான் இஸ்லாம் உருவாக்க விரும்புகிறது என்பது இஸ்லாத்தின் மொத்த சட்டத்திட்டங்களை எடுத்து பார்க்கிற பொழுது நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அடிப்படையான ஒரு இலக்காக இருக்கிறது.